வணக்கங்க. நேற்று மகா சிவராத்திரி நம்ம மாடி தோட்டத்து மலர்கள் வச்சு எங்கள் வீட்டில் உள்ள சிவனுக்கு நானும் அலங்காரம் பண்ணிவிட்டு கேசரி பிரசாதமாக செஞ்சு படைச்சிட்டு கோவிலுக்கு எங்கள் ஊரில் வந்து 5 சிவாலயங்கள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதில் நேற்று 3 சிவாலயங்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். முதல்ல வந்து எங்கள் வீதியில் இருக்கிற சோழீஸ்வரர் அவரை போய் தரிசிச்சுட்டு வந்தோம். அடுத்தது எங்கள் வீதிக்கு பக்கத்தில் அடுத்த வீதியில் இருக்கிற ஓம்காலீஸ்வரர் அந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, தஞ்சை பெரிய கோவில் மாதிரி குத்தாலத்தில் உள்ள பெரிய கோவிலும் சிறப்பான ஒரு கோவில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அதை பகிருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி நேரம் சரியாக கிடச்சிதுங்க. நேற்று நாங்கள் அந்த கோவில் போயிட்டு வந்தோம். அது வந்து உக்த வேதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கோவில் தான் நாங்கள் எல்லாமே சொல்லுவோம். தஞ்சை பெரிய கோவில் மாதிரி அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுங்க அந்த கோவிலும். நல்ல பெரிய கோவில், ஸ்தல விருட்சம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நேற்று வந்து ரொம்ப கூட்டம்ங்க. அதனால் அது இரவு நேரங்கிறனாலையும் கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடியல. நான் வந்துட்டு இன்னொரு நாள் போய் நல்லா பகலில் போய் அந்த கோவிலுடைய முழுமையான காட்சிகளையும் நான் பகிர்றேன் அவங்க கூட. சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதுக்காகவும் நான் இன்றைக்கி அந்த கோவிலையும் உங்கள் கூட பகிர்ந்துட்டேன். 5 சிவாலயங்களில் 3 கோவில் தான் எங்களால் போக முடிஞ்சது. ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கனால 3 கோவில் பார்த்துட்டு வந்தோம். நகரிய உலகில் எல்லாம் மாறினாலும் பக்திங்கிற விஷயம் மட்டும் யாருக்கிட்டேயும் மாறலைங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.